ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 102. நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி 102 நாள் ஆயிடுச்சு. நிறையா பேர் எனக்கு கமெண்ட்ஸில் கேட்குறது என்னென்னா, உங்களுடைய வெயிட் டார்கெட் என்ன, நீங்கள் எவ்வளோ டேஸ் டார்கெட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அப்போனா தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். நான் எந்த மாதிரி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறேன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது மாதிரி என்னுடைய வீடியோஸில் நான் குட்டி டிப்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுவேன். அதெல்லாம் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். நீங்களும் அதே மாதிரி ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். சரி, உங்களுடைய வெயிட் டார்கெட் தான் என்ன அப்படின்னா, என்னுடைய வெயிட் டார்கெட் 60. அப்போ நீங்கள் எவ்வளோ வெயிட்டு தான் இருந்தீங்க அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க. நான் 77 இருந்தேன். இப்போ 100 டேஸில் நான் 68 வரையுமே ரீச் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 8 kg தான். அதை நான் ஃபாலோ பண்ணி ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னுடைய வெயிட் டார்கெட் முடிஞ்சிச்சு. அப்போ நீங்கள் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நிறையா பேர் கேட்டுட்ருக்கீங்க. நான் எந்த ஒரு டயட்டுமே இருக்க மாட்டேன், எந்த ஒரு எக்ஸசைஸுமே பண்ண மாட்டேன். ஆனால் நான் 1 மந்தில் 4 kg வரையுமே ஈஸியாக லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க நிறையா பேருக்கு தெரியும் நான் எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவேன். நேற்று ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க 17 டேஸ் இந்த ஃபுட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்களாம். 102 இருந்தாங்க, 102 கிலோ இருந்தாங்களா, இப்போ 99 கிலோ வரையுமே குறைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ 4 கிலோ வரையுமே சூப்பராக லாஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சூப்பராக ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி. இந்த மாதிரி நீங்களும் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணணும். நம்ம வெயிட் லாஸில் இருக்கின்ற மைண்ட் செட்டை மாற்றணும். நம்ம டெய்லி லைஃப் ஸ்டைலில் ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். சூப்பராக வெயிட்டும் லாஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம உடம்பும் ரொம்பவே ஹெல்த்தாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு மைண்ட் செட் வச்சுக்கணும். அது மாதிரி நீங்கள் எவ்வளோ டேஸ் டார்கெட் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கல்ல, நான் டேஸ் டார்கெட் வைக்கவே இல்லை. இப்போ நான் வெயிட் லாஸில் இருக்கோன்னு சொல்லி நான் எந்த ஒரு ஃபுட்டையுமே நான் ஸ்கிப் பண்ணவும் இல்லை, எதையுமே வெறுக்கவும் இல்லை. எல்லா ஃபுட்டையுமே சாப்பிட்டுட்ருக்கேன். எனக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக எதுவுமே பண்ணல. இப்படி சாப்பிடும்போது நான் எதுக்கு டேஸ் கணக்கு வச்சுக்கணும்? நான் இதை கண்டினியூஸாக இதே லைஃப் ஸ்டைலாக ஃபாலோ பண்ண போகிறேன். நானும் சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என் வெயிட்டு டார்கெட் பண்ணதுக்கப்புறம் இதை எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுக்க போகிறேன். அவ்வளோதான், எந்த ஒரு டேஸுமே டார்கெட் இல்லை. அது மாதிரி நான் ஃபுட்டு குவான்டிட்டி அளவுலாம் வச்சு சாப்பிடவே மாட்டேன். என் வயிறுக்கு என்ன வேணுமோ, எனக்கு எவ்வளோ பசிக்குமோ அந்த அளவுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லாவே சாப்பிடுவேன். ஸோ இந்த வெயிட் மிஷினில் வச்சு இவ்வளோ கிராமு அந்த மாதிரிலாம் நான் சாப்பிட மாட்டேன். எந்த இதையுமே நான் ஃபாலோ பண்ணாமல் நான் சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். இன்றைக்கி எப்பயும் போல் காலைல எந்திரிச்சோன்னே 1 கிளாஸ் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு ஒரு 4 வெள்ளைப்பூண்டை நெய்யில் வதக்கி சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஏதாவது டீடாக் ஜூஸ் குடிக்கணுன்றக்காக நான் இன்றைக்கி வெள்ளை பூசணி ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த ஜூஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பர் டேஸ்டியான பேலன்ஸாக எடுத்துகிட்டு ஒரு பவுல் ஃபுல்லாமே உளுந்து களி எடுத்துக்கிட்டு ஒரு எக் எடுத்துக்கிட்டு ஒரு ஆரஞ்சு எடுத்து என்னுடைய பிளேட்டை பேலன்ஸாக முடிச்சிட்டேன். உளுந்து களிலாம் வாரத்தில் ஒரு 2 முறை 3 முறை நல்லாவே சாப்பிடுங்க. நம்ம கேர்ள்ஸுக்கெலாம் உடம்புக்கு எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லது. மிட் மார்னிங்கில் உங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னா, ரொம்பவே கிரேவிங்ஸாக இருக்குன்னா இந்த மாதிரி நட்ஸு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுங்க. இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் மட்டுமே டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்காக நான் பேக்கரி ஐட்டம்ஸே சாப்பிடக்கூடாதா அப்படின்னா அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எதையுமே நீங்கள் அளவோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அளவுக்கு மீறி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தான் நம்ம உடம்புக்கு அது ஒத்துக்காமல் நிறைய விஷயங்கள் நடக்கும். நெக்ஸ்ட்டு என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்ச் இன்றைக்கி சூப்பர் டேஸ்ட்டான ஒரு பேலன்ஸ் பிளேட்டாக தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு பவுல் ஃபுல்லாமே குக்கும்பர் எடுத்துகிட்டேன். குக்கும்பரில் நிறையா ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ நான் அதனால் எப்போவுமே இங்கே குக்கும்பர் கிடைக்கிறனால எடுத்துக்கிறேன். அப்படி உங்களுக்கு குக்கும்பர்லாம் கிடைக்கலனா நீங்கள் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டாலே போதும், அதுலேயே நிறையா ஃபைபர் இருக்கும். அதுக்கப்புறம் பட்டாணி பொரியல் பண்ணியிருந்தேன். அப்புறம் எப்பவும் போல் ஒரு ரைஸ் பவுல் ரைஸ் எடுத்துக்கிட்டாச்சு. இந்த மாதிரி டேஸ்ட்டாக தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா எனக்கு தேவையான அளவு தயிர் எடுத்துக்கிட்டேன். தயிர் சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகுமான்னு நிறையா பேர் கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. தயிர் சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகாது. அது நம்மளுக்கு ஒரு குட் ஃபேட்டு தான். நம்ம உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீனை அது கொடுக்கும். நீங்கள் ஒன்லி தயிரை மட்டும் சாப்பிட்டாலும் வெயிட் கெயின் ஆகும். திருப்பி வேறே சாப்பாடை மட்டும் சாப்பிட்டாலும் வெயிட் கெயின் ஆகாதான் சரி. நீங்கள் இந்த மாதிரி பேலன்ஸ்டாக கொஞ்சம் வச்சு அளவோடு சாப்பிட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஈக்குவல் ஆகும்போது நம்மளுக்கு வெயிட் கெயினே ஆகவே ஆகாது. நம்ம பாடி ரொம்ப ஹெல்த்தாக மட்டும்தான் இருக்கும். அது மாதிரி நான் சொல்கிற மாதிரி வெயிட் லாஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பாடியில் நிறையா சேஞ்சஸ் இருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி நம்ம வெயிட் கெயின் ஆக நம்ம உடம்புல நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அது எல்லாமே க்யூர் பண்ணி நம்ம வெயிட்டும் லாஸ் ஆகிரும், நம்ம பாடியிலையும் நிறையா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிரும், ஹாப்பியாகவும் இருக்கலாம் இந்த மாதிரி வெயிட் லாஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா. நெக்ஸ்ட்டு
ஈவினிங் டைமில் டீ காஃபி குடிக்கிறவங்க டீ காஃபி எடுத்துக்கலாம். பட் ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு, தேன், வெல்லம் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து வெயிட் லாஸில் நம்ம எந்த ஒரு டயட்டும் இல்லை, எக்ஸசைஸும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நம்மளுக்காக பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா இந்த வாக்கிங் மட்டும்தான். நீங்கள் டெய்லி கண்டினியூஸாக ஒரு 30 மினிட்ஸ் இல்லைனா 1 ஹவர் வரையுமே கண்டிப்பாக வாக் பண்ணணும். 5000 ஸ்டெப்ஸ்லேருந்து 10,000 ஸ்டெப்ஸ் வரையுமே நீங்கள் என்ன கவுண்ட் வச்சு வாக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ரொம்ப ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணால் நம்மளுக்கும் ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். நான் யார் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். வாக்கிங் போயிட்டு வந்து பாருங்கள், உங்கள் மைண்டு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும், உங்கள் பாடி எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும்னு சொல்லி நீங்களே ஃபீல் பண்ணலாம். அதுக்கப்புறமா என்னுடைய நைட்டு டின்னர் ஒரு 7 to 8 o'clock நான் முடிச்சுக்கேன். இன்றைக்கி சூப்பர் டேஸ்டியாக நல்ல ஒரு ஹெல்த்தியான டின்னர் தான் நான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து ப்ரோட்டீனுக்காக ஒரு எக்கு வந்து வேக வச்சதை எடுத்துக்கிட்டேன். பச்சை பயிறு கிரேவி வச்சுருந்தேன். ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி, அதாவது சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி பண்ணியிருந்தேன். அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இதோடைய ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்கள் வீட்டு குட்டீஸுக்கெலாம் லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் பேக் பண்ணோன்னா ஆஃப்டர்நூன் வரையுமே ரொம்ப ஹார்ட் ஆகாமல் சூப்பர் சாஃப்டாக இருக்கும். மோஸ்ட்லி நம்ம பிள்ளைங்களாம் இந்த சக்கரவள்ளி கிழங்குலாம் சாப்பிடவே மாட்டாங்க. அது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு ரெசிபி வேணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி டேஸ்டியாக வெரைட்டியான ஃபுட்டு எல்லாமே சூப்பராக சாப்பிட்டு தான் நான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணுன்னா நம்ம சேனலில் இருக்க மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கும் ரொம்பவும் ஹாப்பியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த்தியாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.